ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கடந்த பிப்ரவரி 28 அன்று அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கின. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி உட்பட பல உயர்மட்ட இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் முடிக்கப்பட்டனர். இது ஈரான் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரான் உடனடியாக பதிலடி கொடுத்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த மோதல் விரைவில் முழு போராக மாறியது. இந்த போரின் மிக முக்கியமான திருப்பு முனையாக ஹார்முஸ் நீரிணை மாறியது. உலகின் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாக செல்கிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடியதால் உலக அளவில் எண்ணெய் விலை பெருமளவு உயர்ந்தது. ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொண்டன. உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல வாரங்களாக இந்த நெருக்கடி நீடித்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தார். ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று பல்வேறு மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தார். ஆனால் ஈரான் அதையெல்லாம் பெரியதாக கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கடுப்பான ட்ரம்ப் ஏப்ரல் 7 மாலை 8 மணிக்கு காலக்கெடு விதித்து இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டிருந்தார். இந்த மிரட்டல் உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியது. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகள் இதை கடுமையாக கண்டித்தனர். இந்த நெருக்கடியான தருணத்தில் பாகிஸ்தான் முக்கிய பங்கு வகித்தது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் முனீர் ஆகியோர் இரு தரப்புக்கும் இடையே தீவிர மத்தியஸ்தம் செய்தனர். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் எக்ஸில் வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவின் 15 அம்ச திட்டம் மற்றும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தின் பொது கட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையாக ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார். இதன் விளைவாக ஏப்ரல் 7 இரவு ட்ரம்ப் இருவார போர் நிறுத்தத்தை அறிவித்தார். ஈரான் உடனடியாக ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான போக்குவரத்தை அனுமதிப்பதாக உறுதியளித்தது. ஈரானிய ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப வரம்புகளுக்கு உட்பட்டு 2 வாரங்களுக்கு கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்று அராக்ஷி தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த 2 வார போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 10 இஸ்லாமாபாத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. இந்த 2 வார கால போர் நிறுத்தம் காரணமாக எண்ணெய் விலை கணிசமாக குறைந்தது. இருப்பினும் இது தற்காலிக நிவாரணம் மட்டுமே. ஈரான், அமெரிக்கா இடையேயான அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. 2 வார போர் நிறுத்தம் நீடிக்குமா? இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா? அல்லது இது வெறும் இடைவெளியாக மாறி மீண்டும் போர் வெடிக்குமா என்ற கேள்விக்கான பதிலை உலக நாடுகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.